முன்னாள் மத்திய அமைச்சர் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீஃபனிடம் கேட்கலாம். ஸ்டீஃபன், வணக்கம். தற்பொழுது முன்னாள் மத்திய அமைச்சரான அன்புமணி ராமதாஸ் மீது எந்தெந்த வழக்குகளில் குற்றங்களை பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது? வணக்கம் மனோஜ். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி ராமதாஸ் பதவி வகித்து வந்தார். அந்த காலகட்டத்தில் 2 மருத்துவக் கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கைக்கு முறைகேடாக தனது அனுமதியை வழங்கி இருப்பதாக சிபிஐ ஆனது குற்றம் சாட்டியிருந்தது. இது தொடர்பான வழக்கு தான் இன்று சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி அஜய்குமார் ஜெயின் முன்னிலையில் நடைபெற்றது. இன்றைக்கு இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சிபிஐ தரப்பில் கூறியிருக்கக்கூடிய குற்றம் சுமத்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், அன்புமணி மீது குற்றம் சுமத்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நிரூபிக்கத்தக்க வகையில் இருக்கிறது என்பதை நீதிபதிகள் தெரிவித்தார். அதே போன்று 4 பிரிவுகளில், அதாவது கூட்டு சதி, ஏமாற்றுதல், மோசடி, போலியான ஆவணங்களை சமர்ப்பித்தல் உள்ளிட்ட இந்த பிரிவுகளின் அடிப்படையில் வழக்கானது அவர் மீது தொடரப்பட்டிருக்கிறது. மொத்தம் இந்த வழக்கை பொறுத்தவரையில் 15 பேரை சிபிஐ குற்றம் சாட்டியிருந்தது. இதில் 5 பேர் மருத்துவர்களாக இருந்தார்கள். அந்த 5 மருத்துவர்களையும் விடுவித்து அன்புமணியோடு கூட இருந்த சுகாதாரத்துறை செயலாளர் கேவி ராவ் உள்ளிட்டோர் மீது குற்றச்சாட்டானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனோஜ். ஸ்டீஃபன், இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? அது பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க ஸ்டீஃபன். 2004 முதல் 2009 ஆண்டு வரை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி ராமதாஸ் செயல்பட்டு வந்தார். அப்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பரேலியில் இருக்கக்கூடிய ரோஹில்கண்ட் மருத்துவக் கல்லூரி, மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தூர் இண்டெக்ஸ் மருத்துவக் கல்லூரி, இந்த 2 மருத்துவக் கல்லூரியின் மாணவர் சேர்க்கைக்கு தனது பதவி அதிகாரத்தை பயன்படுத்தி முறைகேடாக மாணவர் சேர்க்கைக்கான அனுமதியை அவர் வழங்கியதாக குற்றம் சுமத்தப்படுகிறது. இதன் அடிப்படையில் சிபிஐ ஆனது 2 வழக்குகளை நீதிமன்றத்தில் தொடர்ந்தது. இந்த 2 வழக்குகள் மீதும் சிபிஐ குற்றம் சாட்டியதற்கு தகுந்த வகையில் விசாரணையானது நடைபெற்று வந்தது. தற்போது அன்புமணி, அவருடைய செயலாளர் கேவி ராவ் உள்ளிட்ட 10 பேர் மீது குற்றச்சாட்டானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு பதிவு அதனை அடுத்து நவம்பர் 2ஆம் தேதிக்கு இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்படுகிறது. நவம்பர் 2ஆம் தேதி முதல் இந்த வழக்கினுடைய விரிவான விசாரணை, அதாவது சிபிஐ தரப்பில் வாதங்களும் அதே போன்று அன்புமணி தரப்பினுடைய வாதங்களும் அன்று முதல் நடைபெற இருக்கின்றன. மனோஜ். நிச்சயமாக ஸ்டீஃபன், அதாவது முன்னாள் மத்திய அமைச்சரான அன்புமணி ராமதாஸ் மீது குற்ற வழக்குகளை பதிவு செய்ய சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டது குறித்து டெல்லியிலிருந்து நேரலையில் விரிவான தகவல்கள் கொடுத்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஸ்டீஃபன்.